ஒரு ஆஸ்திரேலிய தம்பதிக்கு 1982ஆம் ஆண்டு ஆண் குழந்தை பிறந்தது. 2 கைகளும் 2 கால்களும் வளர்ச்சி பெறாமல் ஏதோ ஒரு உருவத்தில் இருந்தது. முதலில் வாங்க மறுத்தவருடைய தாயார் இது கடவுளின் விருப்பம் என்று குழந்தையை பெற்றுக்கொண்டு நிக் உஜிசிக் என்று பெயரிட்டனர். டெட்ரா அமேலியா என்ற பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த குழந்தை கால்களும் வளராமல் விரல்கள் கூட ஒட்டி இருந்தன. எந்த பள்ளியிலும் நிக்கை சேர்த்து கொள்ள தயாராக இல்லை. ஆனால் வழக்கு போட்டு சட்டத்தையே மாற்ற வைத்து பள்ளியில் சேர்த்தார்கள். சக மாணவர்களோடு மாணவனாக நன்கு படித்து முன்னுக்கு வந்தார். கடுமையான பயிற்சி எடுத்து தன் இடுப்போடு ஒட்டியிருக்கும் 3 விரல்களையும் எழுதவும் வாயால் ஓவியம் வரையவும் கற்றுக்கொண்டார் நிக். பெற்றோர் தந்த ஊக்கமும் நண்பர்கள் தந்த உத்வேகமும் நிக் உஜிசிக்கை தன்னம்பிக்கையின் அடையாளமாக மாற்றின. ஸ்கேட்டிங் செய்தார், நீச்சல் அடிக்கிறார், தன் கால் விரல்களாலேயே கம்ப்யூட்டரில் டைப் செய்தார். உலகம் முழுக்க பயணம் செய்து தன்னம்பிக்கை பயிற்சி வழங்குகிறார். லைஃப் வித்தவுட் லிம்ஸ் என்ற அவரது வாழ்க்கை வரலாற்று நூல் லட்சக்கணக்கில் விற்றிருக்கிறது. சொந்த வாழ்க்கையிலும் குறையில்லை. 2 முதுகலை பட்டம் முடித்திருக்கும் அவருக்கு திருமணமாகி 4 குழந்தைகள் உள்ளன. நிக் அடிக்கடி சொல்வது என்ன தெரியுமா? இல்லாததை நினைத்து ஒரு நொடியும் வீணடிக்காதே, இருப்பதை கொண்டாடு என்று. ஆம், நாமும் இருப்பதை கொண்டாட கற்றுக்கொள்வோம். இல்லாதது தானாக கிடைக்கும். நன்றி.